கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா, வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாளம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகம் ஊறும் உனதன்பை புரியாமலே. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. தொடும் தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போன்ற அன்பின் துடி போதும் வாழ்வேன், ஒளிவூடு வாழும் மலர் போலாவேன், மனவாசல் திறந்தே உன்மயமாகுவே, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா. செவியின்றி குயில் பாடலினிதென்று சொன்னால், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. உன் வானவின் மீனில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ, தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாக காய்வேன், இறை நீட்டும் யாழில் நரம்பாக தேய்வேன், நிலை என்ன வந்தாலும் உனை போற்றுவே,
கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா. கடுகு விதை ஒன்று கானகமானது. இந்த கடுகு விதை இறை அரசு என்னும் மண்ணில் புதைந்து வேர்விட்டு கடந்து வந்த இந்த 25 ஆண்டுகளில் விருட்சமாகி இருக்கிறது. இந்த கடுகு விதையை கண்ணுக்குள், தன் கனவுக்குள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே தன் உள்ள கிடங்கில் பதித்து பணி செய்ய அழைத்த இறைவனுக்கு இருகரம் கூப்பி நன்றி கூறுகின்றோம். பற்றிய பரவன் பக்குவமாய் இந்நாள் வரை வழிநடத்தியதை எண்ணி வாயார மனமாற வாழ்த்தி வணங்குகின்றோம். இந்த கடுகு விதையை 10 மாதம் தன் கருவில் வைத்து உரு கொடுத்து இறை தோட்டத்தில் உழவவிட்ட அன்னை ஜெயமேரி, ஆருயிர் தந்தை சோரிஸ் அவர்களுக்கும் எம் தலை தாழ்த்தி பாதம் தொட்டு வணங்கி நன்றி பூக்களை பரிசாக்குகின்றோம். பூவை திரு இருதய கல்லூரியில் மெய்யியல் இறையியல் படிப்புகளை முடித்து களப்பயிற்சிக்கென்று திருச்சி மறைமாவட்ட இளையோர் இயக்கத்திலும் திண்டுக்கல் அமைதி அறக்கட்டளையிலும் இணைந்து கிராம அனுபவங்கள் பெற்றவர். பிலிப்பைன்ஸில் தொன்மங்கள் குறித்த ஆய்வில் முனைவர் பட்டம் பெற்றவர். இதுவரை 10 பங்குகளில் இறைப்பணி செய்து தற்போது நல்லமநாயக்கன்பட்டியில் பணி செய்கிறார். மாதா தொலைக்காட்சி நிறுவப்பட்ட முதல் 8 ஆண்டுகள் மறைமாவட்ட செயலராக பணியாற்றியுள்ளார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதில் தொடங்கியது அருட்பணியாளரது உலகம். மக்கள் யாவரும் ஓர் நிறை என்ற பாரதியை படித்தவர். வெறும் ஏட்டோடு நின்று விடாது களத்தில் நிற்பவர். அத்தனை பக்கங்கள் கொண்ட பைபிளில் ஏழைக்கு செய்ததை எனக்கே செய்தீர்கள் என்ற ஒற்றை வாசகத்தை தனதாக்கி கொண்டவர். உயிருக்கு அஞ்சிய கொரோனா காலத்திலும் தெருவோர ஏழைகளின் பசி தீர்க்க களமாடியவர். தமிழர் பெருமை அவரது கனவு. ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் உயர்ந்த அறம் என்னும் உயரிய எண்ணத்தில் படைப்பியல் கல்வியை பாமரர்களுக்கு அறிமுகப்படுத்தி அறம் வளர்த்தவர். எளிமை கண்டு இறங்குபவர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, குழந்தை மைய கல்வி, குழந்தைகள் பாராளுமன்றம், இயற்கை வேளாண்மை, தமிழ் இலக்கிய மறுவாசிப்பு, விடுதலை இறையியல் உள்ளிட்ட சமகாலத்திய சமூக தேடலோடு இருந்து வருகிறார். அரசியல் அவலங்களை தனது எழுத்துச் சாட்டையால் விளாசுபவர். சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகளை கடுமையாக விமர்சிப்பவர். சாதிய தீயில் மக்கள் வெந்து தணிகையில் வேதனையில் தவிப்பவர். கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் மீதான மனிதநேயமற்ற மதவெறி தாக்குதல்களை எதிர்த்தும் குடியுரிமை மறுப்புச் சட்டத்தின் கொடிய பக்கங்களை தோளுரித்து காட்டி பலருடன் இணைந்து போராடியுள்ளார். கஜா ஓகி புயல்களில் இவரது பணி மகத்தானது. தேசிய கல்வி சட்டத்தை எதிர்த்து மறைமாவட்ட அளவில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கூட்டங்களில் இவரது பங்களிப்பு சிறப்பானது. சமூக தேடல்கள் மட்டுமல்லாது அவரது எழுத்தார்வமும் அளவிடற்கரியது. தொழுநோயாளர்களுக்கு
ஏழைகளுக்கும் மிதிவண்டியில் சென்று தொண்டு செய்த தந்தை வல்லூஜியாவின் வாழ்க்கை வரலாறு நூலே இவரது எழுத்து தேடலின் முதல் நூல். மதப்போர் நிற்பது எப்போது, திசைகளற்ற உலகம், தேடலில் மானுடம், மதம், இலக்கியம் மானுடம், தமிழ் பண்பாட்டு மரபுகள், பெண் தொன்மங்கள் மறுவாசிப்பு போன்ற நூல்கள் அவரது எழுத்தார்வத்திற்கான சான்றுகள். நம் வாழ்வு தமிழ் நேயம் இதழ்களில் கட்டுரைகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இவரது எழுத்துப் பணி. தந்தை பிலிப் சுதாகர் அவர்களின் இறை பயணத்தில் நங்கூரமாய் நாங்கள் இருக்கின்றோம் என்று தோள் கொடுத்த உடன்பிறப்புகள், நண்பர்கள், நண்பர் குருக்கள், கண்ணியர்கள் அனைவரையும் நன்றியுணர்வு மேலோங்க உருக்கமாய் நினைத்து பார்க்க கிடைத்த தருணம் இது. நல்லதொரு ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் எம் அன்பு சகோதரர் 30, 60, 100 பலன் தர இறைவனை வேண்டும் இந்நன்றி திருப்பலியில் அனைவரும் மகிழ்வுடன் இணைய இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கினியவர்களே, மேதக ஆயர் அவர்களே, சக குருக்களே, இறை மக்களே, 25 ஆண்டுகளை நான் நிறைவு செய்திருக்கின்ற இந்த வெள்ளி விழா திருப்பலியிலே நீங்கள் அனைவரும் ஒருமுகமாக வந்து சேர்ந்து இதில் கலந்து கொண்டதற்காக நான் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த திருப்பலியில் உங்களோடு சேர்ந்து இணைந்து
இதை ஒரு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றேன். தன்னாய்வு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ தகுந்ததே அல்ல என்பார் சாக்ரட்டிஸ். நான் யார்? மனிதனாக வாழ்வதற்கு நான் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி அன்று முதல் இன்று வரை எனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மனிதனை மனிதனாக்குகின்ற இந்த முயற்சியில் நான் பெற்றது வெற்றியா, சரிவா, சாதனையா, தோல்வியா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஒவ்வொரு நாளும் எனக்குள் இந்த குருத்துவத்தில் கிடைத்திருக்கிறது. இந்த பொன்னான தருணத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திருப்பலியை நாம் அனைவரும் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்போம். இறைவனிடம் மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான பரிசுத்த மரியாதை வானதூதர் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய எனக்காக மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து கருணை உண்டு நம்முடைய குற்றங்குறைகளை மன்னித்து பாவக்கரைகளை அகற்றி நம்மை புதிய வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவனே
செம்மறியே தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரின் நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரின் எம்மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வல்லத்தில் வீற்றிருப்பவரின் நீயம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சிமையில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவு கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும் உமது திரு அவையில் தொண்டாற்றவும் தகுதியற்ற என்னை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்செய்தியை தளரா உறுதியோடு கனிவோடு போதிப்பவராகவும் உம்முடைய மறைப்பொருள்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளருக்கு வழங்குபவராகவும் நான் திகழ செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் ஒளியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 43 இறை திரு வசனங்கள் 1-4 வரை. யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ராயேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார்: அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். உன் பெயரைச் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ராயேலின் தூயவரும். உன்னை பணயமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா, செபா நாடுகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். என் பார்வையில் நீ வெளியேறப்பட்டவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூர்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. செய்ததெல்லாம் நிகரில்லாதது. என் இறைவன் அன்பு கருணை என்றுமில்லாதது. இறைவன் என்னில் செய்ததெல்லாம் நிகரில்லாதது. இறைவன் அன்பு கருணை என்றுமில்லாதது. நன்றியோடு பாடும் நல்ல வாழ்வை தேடும். நன்றியோடு பாடும் நல்ல வாழ்வை தேடும். இன்றும் என்றும் என்றும் என் தேவன் நிழலில்
துன்பமெல்லாம் என்னை விட்டு நீங்கியது. இறைவா, நீ என்னோடு இருக்க எனக்கொன்றும் தீமைகள் வாராது. குழந்தையாக இருந்த போது கோவிலில் வந்தே குழந்தையாக இருந்த போது கோவிலில் வந்தே கொடைகள் நல்கும் ஆவியினால் நீரில் நனைந்தே. இளமை இன்று நறுமணத்தில் திருவிளையானே. இளமை இன்று நறுமணத்தில் திருவிளையானே. இனிமையோடு வாழும் எங்கள் தேவனோடு சேர்ந்தேன். தேவனோடு சேர்ந்தேன். இறைவன் என்னில் செய்ததெல்லாம் நிகழில்லாதது. என் இறைவன் அன்பும் கருணை என்றும் கனவிலாதது. நன்றியோடு பாடும் இனி நல்ல வாழ்வை தேடும். நன்றியோடு பாடும் இனி நல்ல வாழ்வை தேடும். இன்றும் என்றும் எங்கும் என் தேவன் நிழலில் வாழும். தேவன் நிழலில் வாழும். இறைவன் என்னில் செய்ததெல்லாம் நிகழில்லாதது. என் இறைவன் அன்பும் கருணை என்றும் அளவிலாதது. இரண்டாம் வாசகம். புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திருவசனங்கள் 1-7 வரை. என் மகனே, நீ கிறிஸ்து இயேசுவின் அருளால் வலிமை பெறு. சான்றாளர் பலர் முன்னிலையில் நீ என்னிடம் கேட்டவற்றை மற்றவர்களுக்கு கற்பிக்கும் திறமையுள்ளவர்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களுமாகிய மனிதரிடம் ஒப்படை. கிறிஸ்து இயேசுவின் நல்ல படைவீரனைப் போன்று துன்பங்களில் பங்குகொள். படைவீரர் எவரும் பிழைப்புக்காக பிற அலுவல்களில் ஈடுபட மாட்டார். தம்மை படையில் சேர்த்து கொண்டவருக்கு அவர் உகந்தவராய் இருக்க வேண்டும் அன்றோ? விளையாட்டு வீரர் எவரும் விதிமுறைகளுக்குட்பட்டு விளையாடினால் மட்டுமே வெற்றி வாகை சூட முடியும். நிலத்தில் பாடுபட்டு உழைக்கும் தொழிலாளரே, விளைச்சலில் முதல் பங்கு பெற வேண்டும். நான் கூறுபவற்றை கருத்தில் கொள். ஆண்டவர் உனக்கு அனைத்தையும் புரிந்து கொள்ளும் திறமையை தருவாராக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எளியோர்க்கு நற்செய்தி அறிவிக்கவும், ஒடுக்கப்பட்டோர் விடுதலை வாழ்வு பெறவும் அவர் என்னை தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வசனங்கள் 13 முதல் 21 முடிய.
இதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையானபோது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவுண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே, சகோதரிகளே, இன்று நாம் நன்றி பலியை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். தந்தை பிலிப் சுதாகர் அவர்கள், நம் மறைமாவட்ட தந்தை அவர்கள் தனது குருத்துவ வாழ்வின் பொன் விழாவை வெள்ளி விழாவை கொண்டாடுகிறார். ஆகவே அவரோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்த நாம் கூடியிருக்கிறோம். நன்றி செலுத்துவது மிக முக்கியமானது, அவசியமானது. இறைவன் நமது நன்றியை எதிர்பார்க்கிறார் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் நாம் நன்றி செலுத்தும் பொழுது இன்னும் அதிகமாக இறைவனுடைய வரங்களை பெற்று இன்னும் அதிகமான ஈடுபாட்டுடன் பணி செய்வதற்கு அது வாய்ப்பாக, வழியாக அமைந்து விடுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவே தந்தை அவர்களுடைய 25 ஆண்டுகால குருத்துவ வாழ்வில் பல்வேறு நன்மைகளை புரிந்திருக்கிறார். பல்வேறு பங்குத்தளங்களில், பல்வேறு பணிக்குழுக்களில் அவர் பணிபுரிந்திருக்கிறார். எல்லா இடத்திலும் அவர் இறைவனுக்கு ஏற்ற ஒரு பணியாளராக அவர் இருந்திருக்கிறார். இறைவன் அவரை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். உடல் நலத்திலும் நோயிலும், வெற்றியிலும் தோல்வியிலும், எதிர்ப்புகளிலும் மற்றும் ஆதரவிலும் அவர் முழுமையாக அவரோடு இருந்து அவரை இந்நாள் வரை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆகவே இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். ஓய்வு பெற்றிருக்கும் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் ஒரு முறை சொன்னார், இஃப் தேர் இஸ் நோ priest, there is no Eucharist. If there is no Eucharist, there is no church என்று சொன்னார். குரு இல்லை என்றால் திருப்பலி இல்லை, திருப்பலி இல்லை என்றால் அங்கே திருச்சபையும் இல்லை என்று சொன்னார். ஆகவே திருச்சபைக்கு மையமாக இருப்பது திருப்பலி, திருவழிபாடு. அதை நிறைவேற்றுவதற்கான தகுதியை திருச்சபை வழங்குவது குருக்களுக்கு என்பதை பார்க்கிறோம். ஆகவே திருச்சபையிலே குருக்களுடைய பணியானது மிக மிக முக்கியமானதாய் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த குருத்துவ வாழ்வை இறைவன் கொடையாக கொடுக்கிறார். நாங்கள் எல்லாம்
தகுதி உள்ளவர்கள் என்பதால் எங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளவில்லை. உங்களை விட நாங்கள் மிகுந்த தகுதி உள்ளவர்கள் என்று கருதியதும் இல்லை. மாறாக தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுத்து அவர் தகுதி உள்ளவராக ஆக்குகிறார். அதுதான் உண்மை. அந்த இறைவன் அழைத்தவர் தொடர்ந்து பயணம் செய்து எங்களோடு எங்களுக்கு குறைகளை போக்கிக் கொண்டு நிறைகளை வளர்த்து கொண்டு மக்கள் பணியிலே இறைபணியிலே முழுமையாக ஈடுபட இறைவன் அருள் புரிகிறார் என்பதுதான் நாங்கள் உணர்ந்திருக்கின்ற உண்மையாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறு தகுதியற்ற எங்களை தேர்ந்தெடுத்த இறைவனுக்கு நன்றி கூற நாம் இன்று கூடியிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, திருச்சபையிலே திருப்பலி முக்கியமானது என்று சொன்னேன். அதுபோன்று திருவருட்சாதனங்கள் மாபெரும் கொடை. மற்ற சபைகளுக்கெல்லாம் இல்லாத கொடையாக 7 திருவருட்சாதனங்கள் இருக்கின்றன. அவற்றை முறையாக வழங்குவதும் குருக்களுக்கு மிகுந்த நிறைவு தரும் பணியாக இருக்க வேண்டும், இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த திருப்பலியையும் திருவருட்சாதனங்களையும் மக்கள் பெறுவதற்கு ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதும் முக்கியமானது. தந்தை பிலிப் சுதாகர் அவரை பொறுத்த மட்டிலே இந்த திருப்பலி கொண்டாட்டம், திருவருட்சாதனங்கள் கொண்டாட்டம் இவை அனைத்தும் வாழ்வின் முறைக்கு எதிராக இருக்கக்கூடாது. குருக்களின் வாழ்வு திருப்பலிக்கு ஏற்ற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும், திருவருட்சாதனங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும், மக்களை மையப்படுத்திய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அடிப்படை சிந்தனையாக இருந்திருக்கிறது என்று நான் அவருடைய பல உரைகளிலிருந்து கேட்டிருக்கிறேன். ஆகவே திருப்பலி மையமாக கொண்டிருக்கிற நாம் திருப்பலிக்கு ஏற்ற ஒரு பணி வாழ்வை பழி வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆழமான கருத்தை கொண்டிருப்பவர்தான் தந்தை பிலிப் சுதாகர். அவர் என்னை மறையுரை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது எனக்கு சிந்தனைக்கு வந்தது, அல்லது நற்செய்தி வாசகம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் தேர்ந்தெடுத்து கொண்டது இந்த லூக்கா நற்செய்தியினுடைய 4ஆம் அதிகாரம் தொடக்கத்திலே எவ்வாறு இயேசு நாசரேத்தூருக்கு தாம் வளர்ந்த ஊருக்கு சென்றார், அங்கே தொழுகை கூடத்திலே எழுந்து வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எஸ்ஐயாவின் ஏட்டுச்சுரல் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதை பிரித்ததும் பின்வரும் பகுதியை கண்டு அவர் வாசித்தார். ஆண்டவரின் ஆவி என்மேலே அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கவும், பார்வையற்றோருக்கு பார்வை தரவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிக்கையிட்டு முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று அவர் கூறி அதன் பிறகு அமர்ந்தவராக இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று சொன்னார். ஆகவே தந்தை அவர்களுக்கும் இயேசுவின் நோக்கமே தனது நோக்கமாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். தொடக்கத்திலே தொடக்க உரையிலே சகோதரியானவர் வாசித்தார். அவர் ஆற்றிய பணிகள், அவர் கொண்டிருக்கும் ஒரு சமூக ஈடுபாடு, அரசியல் ஈடுபாடு. அரசியல் என்பது இன்று மக்களுக்கு எதிரானது அல்ல. அரசியல் என்பது மக்களை சார்ந்தது. அவருடைய நல்வாழ்வு அதிலே தான் அடங்கி இருக்கிறது என்பதை அவர் ஆழமாக அறிந்தவராக இருக்கிறார். ஏழை எளியவர் மீது அவருக்கு ஆழமான ஈடுபாடு உண்டு என்பதை நான் தெளிவாக பார்க்கிறேன். அவர் இவ்வாறு இன்று கூட ஏழைகளுக்கு உதவி வழங்கிவிட்டுத்தான் வந்திருக்கிறார். தனது வெள்ளி விழா நினைவாக ஏழைகளுக்கு உதவி வழங்கி அதை நிறைவு செய்திருக்கிறார். அதுதான் அர்த்தமுள்ள ஒரு கொண்டாட்டம் என்று அவர் கருதியிருக்கிறார். 2-3 நாட்களுக்கு முன்பாக அவருடைய பங்கிலே அவர்
சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களுக்கு அல்லது பொதுவாக சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையெல்லாம் மக்களுக்கு போய் சேருவதில்லை என்று அறிந்தவராக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அவர் சந்தித்து அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து மாவட்ட ஆட்சியாளர் உதவியோடு அந்த உதவித்தொகை வழங்கப்பட்டது. நல்லமநாயக்கம்பட்டியிலே இப்பொழுது அவர் பணிபுரியும் இடத்திலே நான் சென்று அந்த உதவியை வழங்கி வந்தேன் என்று நான் சொல்ல வேண்டும். அதுவே அவர் ஏழை எளிய மக்களுக்கு துன்புறும் மக்களுக்கு உள்ள ஒரு ஈடுபாடு தெளிவாக தெரிகிறது. அவர் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு மக்கள் வேலை இல்லாது உணவுக்கு வழியில்லாது இருந்த பொழுது அவர் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து அவர் பல உதவிகளை செய்தார். என்னிடமும் உதவி வாங்கி அதை செய்தார். அப்படி செய்ய வேண்டும் என்ற தேவையில்லை, தன்னிடம் ஒன்றும் இல்லை என்று அவர் பேசாமல் இருந்திருக்கலாம். இல்லை, மாறாக தனக்குரியதையும் வைத்து மற்றவர்களோடு தொடர்பு கொண்டு அவர் அந்த உதவிகளை எல்லாம் அவர் செய்து வந்தார் என்பதை பார்க்கிறோம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலினத்து மக்களுக்கு கருப்பு தினம் கொண்டாடி சிறப்பிக்கிறோம். அவர்களுக்கு எஸ்சி பட்டியலிலே இடம் பெற வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் 10ஆம் தேதி இவ்வாறு அந்த நாளை கொண்டாடுகிறோம். அப்பொழுது அவர் உரையாற்றினால் எல்லோரும் கண்மூடாமல் பார்த்து கொண்டே இருப்பார்கள், அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவ்வளவு ஆணித்தரமாக அழுத்தமாக தன் கருத்துக்களை சொல்லக்கூடியவர். இந்த கருப்பு தினத்தை எப்பொழுது சிவப்பு தினப்பாக ஆக்கப் போகிறீர்கள் என்று அவர் சொன்னது இன்னும் எனக்கு நினைவிலே வருகின்றது. இவ்வாறு தனது புத்தகத்திலும் கட்டுரைகளிலும் சமூக ஈடுபாடு, மக்களை மையப்படுத்திய ஒரு பணிவாழ்வு தேவை என்பதை உணர்ந்தவராக, அதிலே தன்னை முழுமையாக இணைத்து கொண்டவராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். புதிய மத்திய அரசின் கல்விக் கொள்கையானது நிச்சயமாக சிறுபான்மை மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, கிராமத்து மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு பாதிப்பு அளிக்கக்கூடியது என்பதை அறிந்து அதை பற்றி என்னிடம் சொன்னவர் அவர்தான். அவரை பிறகு ஆசிரியர்களுக்கு எல்லாம் விளக்க உரை கொடுங்கள் என்று சொல்லி மறைமாவட்ட பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கெல்லாம் அவரே இந்த புதிய கல்விக் கொள்கையின் தீமைகளை பற்றி, எவ்வாறு மதவாத கொள்கையாக அது இருக்கிறது என்பதை பற்றியும் அவர் ஆசிரியர்களுக்கு சிறப்பாக எடுத்து சொன்னார். இவ்வாறாக அவருடைய வாழ்வானது சமூக ஈடுபாட்டில், மக்களை மையப்படுத்தி ஒரு வாழ்வில், அநீதித்தை எதிர்க்கின்ற ஒரு வாழ்வாக அவருடைய வாழ்வு இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இவைகளை எல்லாம் செய்வதற்கு இறைவன் ஆற்றல் தந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் இறைவனுக்குத்தான் நன்றி கூற வேண்டும். இவரை பாராட்டுவதோடு அதைவிட மேலாக இறைவனுக்கு அத்தகைய ஒரு ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் கொடுத்ததற்காக நன்றி கூறத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்பு சகோதரர் பிலிப் சுதார் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அவர் தான் கொண்டிருக்கும் கொள்கையில் ஆழமாக வேரூன்றியவராக மக்கள் பணியிலே அவர் இன்னும் சிறந்து விளங்க வேண்டும். இறைவன் அவரை ஆஸ்வதித்து நிறைவாழ்வை தர வேண்டும் என்று அவருக்காக நாம் ஜெபித்து மன்றாடி இத்திருப்பலை ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். படைத்தவரோ கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை
பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். உலகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, தன்னலத்தோடு வாழ்வது கத்தோலிக்க வாழ்வாக இருக்க முடியாது. பொது நலத்தோடு பிறர் அன்போடு மக்கள் அனைவருடைய வாழ்வை கருத்திலே கொண்டு நம்முடைய தேவைகளை இறைவனிடம் எடுத்துரைப்போம். நல்லாயனாம் எம் இறைவா, இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தின் அடையாளமாக திகழும் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் அனைவரும் உம்முடைய திட்டங்களையும் மக்களுடைய தேவைகளையும் புரிந்து செயல்படும் சக்திகளாக நடக்க தேவையான தூயாவியின் கொடைகளை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் படைத்தவரே எம் இறைவா, எம் நாட்டை வழிநடத்தும் தலைவர்களை நீர் கண்ணோக்கி பாரும். இவர்கள் அனைவரும் உம் மதிப்பீடுகளை பின்பற்றி மக்களின் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றவும், லஞ்சம் ஊழல் இன்றி நாட்டை வழிநடத்தவும், நீதியிலும் நேர்மையிலும் நிலைத்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக வேந்தனே எம் இறைவா, உமது சாட்சியாக வாழ சிறப்பான முறையில் அழைக்கப்பட்ட எங்கள் விழா நாயகர் அருட்தந்தை பிலிப் சுதாகர் அவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவரை நீர் ஆசீர்வதித்து உமது உன்னத வல்லமையால் நீர் விரும்பும் சாட்சியாளராக வாழ தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன்களை அளித்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பின் நாயகனே எம் இறைவா, குடும்பம் என்னும் குட்டி திருச்சபைக்காக மன்றாடுகின்றோம். குடும்பத்தின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் உம் அன்பிலும் சமாதானத்திலும் நிலைத்து நின்று ஒருவர் ஒருவரை புரிந்து விட்டு கொடுத்து பகிர்ந்து மகிழ்ந்து வாழ உமது அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளிமையின் நாயகனே எம் இறைவா, எம் அருட்தந்தை பிலிப் சுதாகருக்காக இத்திருப்பலியில் கலந்து உம்மோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கும் அருட்பணியாளர்களையும் கன்னியர்களையும் உறவுகளையும் நண்பர்களையும் மேலும் ஆன்மீக பயணத்தில் அவரோடு பயணிக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து உம் கரத்தால் அரவணைத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு இறைவா, கொரோனா பெருந்தொற்று பலரையும் பழிவாங்கி கொண்டிருக்கின்ற இந்த கொடிய காலத்தில், எங்களுக்கு நெருக்கமானவர்களை கூட இழந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் உம்மை நோக்கியே பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் மக்கள் இந்த பெருந்தொற்றிலிருந்து விடுபட்டு நலமோடும் வளமோடும் மகிழ்வோடும் வாழ்ந்திட நீரே அருள் பாலிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடைகள் நிகரில்லை எனக்கும் என் நன்றி பழியாக தந்தோ. நீ செய்த கொடைகள் நிகரில்லை எதற்கும் என் நன்றி பழியாக தந்தோ. நீராற்றும் தினம் காண்கின்றோ, நீராற்றும் தினம் காண்கிறோ. புகழின் பழியாக யாம் செய்கின்றோ. எம்மை ஏற்றுக்கொள்வாய் என் இறைவா. எளிதான பொருள் ஏற்று அருள்வாயும் தலைவா. எம்மை ஏற்றுக்கொள்வாய் என் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் இறைவா, நாங்கள் உமக்கு புரியும் ஊழியம் வளர்ச்சி பெற இப்புகழ்ச்சி பழியை நன்றி காணிக்கையாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எனக்கு நீர் வழங்கியதை கனிவோடு நிறைவுக்கு கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர்வும் ஒரே திருமகனை தூயாவியாரின் அருள் பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர்.
திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கிக் கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணை செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்களாவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் அவர் பெயரால் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழிநடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருள் அடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரிகளின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பகர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் இந்த மாலை பொழுதிலே உமக்கு புகழுரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அன்டோனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். குறிப்பாக இன்றைக்கு தங்களுடைய வெள்ளி விழாவை கொண்டாடும் அருட்தந்தை பிலிப் சுதாகரை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன். வரக்கூடிய நாட்களிலும் உமது தெய்வீக அருளாலும் ஆசிராலும் நிறைவாக வழிநடத்தலுமாறு உம்மை மன்றாடுகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகத்திலே உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீர்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் வழங்கும் அமைதியை பரிமாறிக்கொள்வோம். இறைவனின் செம்மறியே, நீரும் நீரிறங்குவே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, நீரும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த கல்லூரியிலும் படிக்காமல் எல்லோருக்கும் ஆனவராக தன்னை மாற்றிக்கொண்ட மாமனிதர். நம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி அவர் பாதையில் நடக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். நீர் என்னிடத்திலிருந்து நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். நினைவினிலே என்றென்றும்
நிம்மதியாகிடுவே. சிறை வாழ்வின் எனது தலை நீக்கினாய், சிறை வாழ அருள் நீ செய்வாய். கரையோனை கடை தேற்றினாய், கரையோனை கடை தேற்றினாய். அவன் களிப்பாகும் நிலையாக்கினாய். கரையோனை கடை தேற்றினாய். அவன் களிப்பாகும் நிலையாக்கினாய். உம்மை நம்பினேன் குலம் ஒன்றினேன், உம்மை நம்பினேன் குலம் ஒன்றினேன். என்னை மீட்டு எழில் வீட்டில் நிலைநாட்டுவாய். உம்மையை நம்பினேன் ஆண்டவரே, என் கதி உம்மிடம் ஆண்டவரே. உம்மையை நம்பினேன் ஆண்டவரே, என் கதி உம்மிடம் ஆண்டவரே. என் கதி உம்மிடம் ஆண்டவரே. அடியோன் அருளில் இருந்து நிறைந்து வழிந்து வாழ்ந்திட நீ வருவாய். இறைவாயோடு நான் என்றும் வாழ என்னாவள் அழைக்கின்றது. என் தேவா இறைவாவும் மோடு நான் என்றும் வாழ என்னாவள் அழைக்கின்றது. இரவோடு பகல் போனது, உந்தம் உறவெண்ணி உளம் காய்ந்தது. இரவோடு பகல் போனது, உந்தம் உறவெண்ணி உளம் காய்ந்தது. உயிரோடு உடலும் உமக்கானது, உயிரோடு உடலும் உனக்கானது. நீ உரைகின்ற இடமானது, உயிரோடு உடலும் உமக்கானது. நீ உரைகின்ற இடமானது. நினைவினிலே என்றென்றும் வாழ்விலே நாயகனே நீ வருவாய், நிம்மதியாகின்றேன். நானும் வந்து உடலும் உமக்கானது, நீ உரைகின்ற இடமானது. என்னாவள் நிறைவாக்கினார், என்னாவள் நிறைவாக்கினார். உம்மில் என்றென்றும் ஒன்றாக்கினார். என்னாவள் நிறைவாக்கினார். உம்மில் என்றென்றும் ஒன்றாக்கினார். மறைந்தேன் இவ்வுலகை மகிழ்வூட்டுவாய், மறந்தேன் இவ்வுலகை மகிழ்வூட்டுவாய். மறுவாழ்வு புதுவாழ்வு எனதாக்குவாய். உம்மையை நம்பினேன் ஆண்டவரே, என் கதி உம்மிடம் ஆண்டவரே. உம்மையை நம்பினேன் ஆண்டவரே, என் கதி உம்மிடம் ஆண்டவரே.
என் கதி உம்மிடம் ஆண்டவரே. அடியோன் அருளில் மிகுந்து நிறைந்து வழிந்து வாழ்ந்திட ஆண்டிட நீ வருவாய். இறைவா உம்மோடு நான் என்றும் வாழ நாவல் அழைக்கின்றது. என் தேவா இறைவா உன்னோடு நான் என்றும் வாழ நாவல் அழைக்கின்றது. அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு 36 ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கிற என் இனிய நண்பர் ஜான் பீட்டர், குறுமடத்தில் எங்களோடு பயின்றவர், தற்பொழுது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிம் டைரக்டராக பணி செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இப்பொழுது ஒரு சில மணித்துளிகள் இங்கே நம்மிடம் உரையாற்றுவார். மதிப்புமிகு ஆயரவர்களே, குருக்களே, துறவியரே, என் தோழர்களே, விழாநாயக நண்பர் அருட்பணி சுதாகர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். 1984 முதல் சுதாகரோடு பயணிக்கிறேன். மதுரை தூய ராயப்பர் குறுமடத்தில் இணைந்து படித்தோம். நாங்கள் அச்சத்தோடும் குறும்புத்தனத்தோடும் இனம் புரியாத குழப்ப நிலையிலும் இருக்கும்போது சுதாகர் பக்தி பரவசத்திலும் நிறுவன ஒழுங்கமைவிலும் எதிர்பார்த்த படிப்பிலும் தேர்ந்தவராக முன்மாதிரியாக குருவாவதற்கு எல்லா தகுதியும் அப்போதே பெற்றவராக வெளிப்பட்டார். எங்களுக்கு வகுப்பு தலைவர் ஏறெடுத்து பார்த்து அதிசயத்தில் இருக்கத்தக்கவர். அவர் பின்னால் நாங்கள். ஆனால் எதுவும் புரியாமலேயே மெய்யியல் பட்டப்படிப்பிற்கு பூந்தமல்லி குருகுலம் சென்றோம். மெய்யியல் கிளறிவிட்ட கேள்விகள் எங்களைப் போன்றே அவரையும் புரட்டி போட்டன. சூறாவளியும் புயலுமாக மாறிப்போனது எங்கள் வாழ்வு. அனைவரும் தூங்கும்போது படுக்கையில் புரணி பேசி வெட்டியாக நேரம் வீணாக்கும் போதும் அவர் கையில் எப்போதும் ஜெபமாலையும் விவிலியமும் அமைதியும் இருந்தன. எங்களைப் போலவே பிற மாணவர்களும் ஆன்மீகத்தின் அறிகுறிகளாக கருதப்பட்ட இந்த பக்தி முயற்சிகளாக தென்பட்ட சுதாகரை ஒரு அதிசயமாக பார்த்தனர். ஆனால் கனன்று கொண்டிருந்தது கேள்விகளும் அமுக்கி வைக்கப்பட்டிருந்த அடிப்படை உள்ளுணர்வுகளும் பொங்கி எழத் தொடங்கின. தீவிரமான படிப்பும் கலகல நட்பும் நகைச்சுவை பேச்சும் அவரிடம் கோலோச்சின. அனைவரின் ஈர்ப்பையும் பாராட்டையும் பெற்ற சுதாகர் வாழ்வின் அடிப்படை கேள்விகளுக்குள் ஆழமாக சென்று விட்டார். அரங்கம் அதிர கேள்வி முழக்குவார். யாரும் நினைத்து பார்க்காத கேட்க துணியாத கேள்விக்கணைகளை இடம்பொருள் பார்க்காது கூட உரக்க கேட்பார். ஒரு முறை ஒரு நாள் முழுவதும் அவரை காணவில்லை. தன் சிந்தனை ஓட்டத்திற்கும் வாழ்க்கை சூழலுக்குமான முரண்களை இலகுவாக கடந்து செல்லாமல் அவற்றை சிறப்பு கவனத்துடனேயே கையாண்டார். முரண்கள் முற்றினால் அதிர கேள்வி கேட்கலாம். முடியாத சூழலில் விலகி நிற்கலாம், ஓடிப்போகலாம். அது முடியாத ஒரு தருணத்தில் அவர் ஒளிந்தே இருந்தார். ஒரு முறை நாங்கள் நண்பர்கள் அனைவரும் கூடிக்கொண்டு, ஏன் சுதா ரொம்ப அப்நார்மலாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். அப்போது அவர், இந்த உலகம் அப்நார்மலாக இருக்கு, எது சாதாரணமானது எது அசாதாரணமானது என்ற அடிப்படையான கேள்வியை கேட்டார். இயேசு சாதாரணமானவரா அசாதாரணமானவரா? அப்நார்மலாக இருக்கக்கூடிய இந்த சமூக அமைப்புக்கும் இந்த ஒழுங்கமைப்புக்கும் நான் எப்படி சாதாரணமானவராக தெரிவேன் என்று கேள்வி கேட்டு, அந்த கேள்வி இதுவரை எங்களை எல்லாம் துளைத்து கொண்டிருக்கிறது. குறுகுறுத்த அத்தனை கேள்விகளும் இவர் கவனம் பெற்றன.
விமர்சன விழிப்புணர்வின் அடையாளமாகவே இருந்தார். கருத்துக்களோடு மோதினார். பிற்போக்கு கருத்தியலின் உருவமான அமைப்புகளையும் அவற்றை தூக்கி நிற்கும் தனிநபர்களையும் தனது சிந்தனையாலும் எழுத்துக்களாலும் பேச்சினாலும் புரட்டி போட்டார். இவரது எழுத்துக்கள் போர்ப்படையின் முன்னணியினருக்கு எழுதப்பட்டதாகவே சீரிப்பாயும், இரத்த நாளங்களை சூடேற்றும், நரம்புகளை புடைக்கச் செய்யும், செயல்படாமல் இருந்து கொள்ளலாம் என்கிற மனதில் குற்ற உணர்வுகளை கிளந்தளச் செய்யும். ஆனால் ஒருபோதும் தனது வாழ்வில் அவர் தனிநபர் பகைமை பாராட்டியதே இல்லை. பேசுகிற போது அன்றே அப்போதே தீர்வு காண வேண்டும் என்ற முனைப்பு இருக்கும். புரிந்து கொள்ளாதோர் எதிர்நிலையிலேயே இருக்க நினைப்பர். கருத்துகளின் வேகமும் அவற்றின் மீதுள்ள வேட்கையும் சற்று குறைந்தால் தனிநபர்களை அதனிடமிருந்து விலக்கி மாந்த நேயத்தோடையே அணுகுவார். விளைவா வினைவா எது முக்கியம் என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கும். விளைவு சாதகமாக இருக்குமா என்ற அச்சமே நம்மில் பெரும்பாலோரை செயலற்று இருக்க செய்திடும். செயல்படாது இருக்க 1000 காரணங்களை தேடுவோம். வினையின் விளைவுகள் என்ன வேணுமானாலும் இருக்கட்டும். இது இன்று சரி என்று தோன்றலாம். தீவிர விசாரணைக்கு பின் அது சரி என தோன்றினால் அன்றே செய்தது என்பார் இம்மானுவேல் காண்ட். அப்படியே சுதாகரும். இவ்வளவு சிக்கல் நிறைந்த சமூகத்தில் எங்கிருந்து தொடங்குவது, எதை மாற்ற முடியும் என்று எல்லோரும் தயங்குவோம். ஒதுங்கி நிற்காமல் சிந்தனையே செயல், செயல் ஒன்றே சிறந்த சொல் என்று அவர் மேற்கொண்ட செயல்பாடுகள் எண்ணிலடங்கா. கட்டுரைகள், புத்தகங்கள், எழுச்சுரைகள், பயிற்சிகள், கருத்தமர்வுகள் என்று தொடரும் அவருடைய சாதனை பட்டியல். சிந்தனையே மனிதனின் செயல்பாடுகளை கட்டி போடுகிறது. அவனுக்கு எதிராக அவனையே நிறுத்துகிறது. மனித சமத்துவத்திற்கும் சூழல் இணைவு வாழ்வுக்கும் தடையாக இருக்கும் மனிதனின் சிந்தனை, நம்பிக்கை, பண்பாட்டு கூறுகளை கூறு போட்டு சந்தேகித்து கேள்வி கேட்டு கட்டுடைத்தல் செய்ய வேண்டும் என்பார் பெரியார். சமனற்ற சமூகத்தின் அடிப்படையாக விளங்குகிற அமைப்புகளையும் அவற்றை தூக்கி நிறுத்துகிற விழுமியங்களையும் முன் தீர்மானங்களையும் கட்டுடைத்தலை தன் வாழ்க்கை முறையாகவும் பழக்க வழக்கமாகவும் கொண்டிருந்தார். அவர் பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் அவை வெட்ட வெளிச்சமாக தெரியும். காரண காரியம் நட்பில் இருத்தலாகாது. மணிக்கணக்கில் சேர்ந்திருந்தாலும் சலிப்பில்லாமல் ஈர்ப்பும் ஆற்றலும் குறையாமல் சேர்ந்திருப்பது நட்பு. அந்த நட்புறவை சுதாகரிடத்தில் அனுபவித்திருக்கிறோம். முக்கியமான தருணங்களில் இணையும் போதெல்லாம் சுதாகர் எங்களுடன் இருப்பார். அவர் சிந்தனை வீச்சும் நகைச்சுவை உணர்வும் எப்போதும் ஈர்ப்புடையதாகவே இருக்கும். வேண்டிய நேரத்தில் ஓடோடி வருவார். அவதிப்படுவோருக்கு ஆறுதலாக இருப்பார். சிந்தித்தார், எழுதினார், பேசினார். விளிம்பு நிலை மக்களின் இன்னல்களிலும் துயரங்களிலும் தோள் கொடுத்தார். கஜா புயல், ஓக்கி புயல் போன்ற பேரிடர்களில் தன் வாகனத்தில் இருப்பதையெல்லாம் வாரி சுருட்டி மக்களிடம் கொடுத்து மகிழ்வார். கொரோனா அனைவரையும் மரண பயத்தில் முடக்கிய தொடக்க காலத்தில் கூட களமிறங்கி உணவு வழங்கியவர். மத அடையாளத்தின் அடிப்படையில் சமூக ஆன்மா இன்று பிளவுபட்டு கிடக்கிறது. கத்தோலிக்க மத எல்லைக்கு அப்பால் பிற மத அமைப்புகளோடும் ஜனநாயக அமைப்புகளோடும் களமிறங்கி வீதிகளில் போர் முரசு கொட்டிய துணிச்சல்காரர். குருவானவர் என்ற போர்வையை களைந்து கள போராளியாக பீரிட்டு கிளம்பிய கலகக்காரர். தமிழகத்தில் இயங்கும் மதம் கடந்த அத்தனை இயக்கங்களிலும் கிறித்தவத்தின் செயல் வடிவமாக முற்போக்கு முகமாக வெளிப்பட்டவர். வெயிலென்றும் மழையென்றும் பாராமல் வரிந்து கட்டிக்கொண்டு ஒரு களப்போராளியாக களமிறங்கியவர். சமகால தமிழ் சிந்தனை மரபில் அழுத்தமாக தடம் பதித்தவர். இவரின் கட்டுரைகளை புகழ்பெற்ற காவியா பதிப்பகம் வெளியிட்டு மகிழ்ந்தது. தமிழ் சிந்தனையாளர்களின் முன்வரிசையில் நிற்கும் கோவை ஞானியின் பேரன்பை பெற்றவர். வாசிப்பதும் விவாதிப்பதும் எழுதுவதும் கிறித்துவ பணிக்கு ஒவ்வாததாக இன்று மாறி வருகிறது. இதிலிருந்து பெரும்பாலான அருட்பணியாளர்கள் விலகியிருந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களாகவே சுருங்கி போகும் அவநிலையும் இருக்கிறது. ஆனால் சுதாகர் வாசிப்பையும் எழுதுவதையும் எழுச்சியோடு மாற்றத்திற்கான உரையாற்றுவதையும் தன் வாழ்வாக்கி கொண்டார். பணித்தளங்களில் புதிய புதிய முயற்சிகள் முனைப்புடன் முன்னெடுப்பார். எத்தனை வருடம் அங்கே தூங்கி எழுகிறோம் என்பதை விடவும் அங்கிருந்து எப்படியெல்லாம் சமூக மாற்ற பணியை மேற்கொள்ளலாம் என முயற்சிப்பார். இப்படித்தான் அவரின் எண்ணற்ற முயற்சிகள். பள்ளங்களும் முகடுங்களும் பூகம்பமும்
புயல்களும் அவரை அவ்வப்போது கவ்விக்கொண்டன. வேதனைகளோடும் புரியாமைகளோடும் முனைப்புடன் ஓடினார் என்றால் அதற்கு காரணம் அவரின் கொள்கை பிடிப்பு மற்றும் மக்கள் நேசம். இறுதியில் சுவடுகளும் காயங்களும் வலுவான உறுதியான அருட்பணி சுதாகரை நமக்கு கொடுத்திருக்கிறது, திரு அவைக்கும் வழங்கியுள்ளது. இனிவரும் காலங்களில் இனிதாக இருக்க வேண்டாம். சவால்களை கடந்த கால கற்றல்களிலிருந்து இன்னும் கூர்மையுடன் மக்கட்பணி செய்ய வாழ்த்துகிறோம். உழைப்பிற்கு சற்றும் சளைக்காத அருட்பணி சுதாகர் விழித்திருந்து படித்தல், எழுதுதல், தொடர் பயணம் மேற்கொள்ளுதல் போன்றவற்றை பழக்கமாக கொண்டார். குழந்தைகளை நேசித்தார். அவர்களுக்குரிய கல்வி வேண்டுமென மாலை நேர கல்விக்கூடங்களை நடத்துகிறார். குழந்தைகளோடு குழந்தையாக வாழ விரும்புவர். குழந்தை மனம், மாற்று சிந்தனை, சமத்துவமின்மை மீதான சீற்றம், செயல் முனைப்பு, நட்பின் இலக்கணம், வறியோர் தோழமை, உணர்ச்சிக்கும் சிந்தனைக்கும் நேர்மை, இவையே எங்கள் அருட்பணி சுதாகர். அவர் அசாதாரணமானவர். அதனாலேயே அவர் இயேசுவின் உண்மை தொண்டர். தீ இனிது. நன்றி, வணக்கம். அன்பிற்கினியவர்களே, சில மாதங்களுக்கு முன்பாக காக்கி சட்டையில் இருந்த ஒருவர் இன்னொரு கருப்பு இனத்தவரை கழுத்தை மிதித்து 9 நிமிடங்களுக்குள் கதற கதற அவருடைய உயிரை பறித்தெடுத்தார். அதை நான் மட்டுமல்ல, அந்த தேசமும் பார்த்தது. ஆனால் வேடிக்கை பார்க்கவில்லை. அப்படி கழுத்தை மிதித்தவரையும் அதற்கு ஆதரவாக இருந்தவரையும் அடியோடு துரத்திவிட்டு புதிய நபரை தேர்ந்தெடுத்தார்கள். பைடன் அவர்கள் அதிபரானவுடன் முதல் வேலையாக என்ன செய்தார் தெரியுமா? அப்பாவியாக இருந்து எதிர்பாராதமாக காவலரால் கொல்லப்பட்ட அந்த ஜார்ஜ் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய 6 வயது மகனை பார்த்து அவருக்கு முன்பாக தான் ஒரு அமெரிக்க அதிபர் என்றெல்லாம் பாராமல் முழங்கால் படியிட்டு மன்னிப்பு கேட்டார். மனிதர்களில் 2 வகை தான் இருக்கிறார்கள். ஒன்று மனிதராக பிறந்தும் மனிதராக வாழ முடியாதவர்கள், இன்னொருவர் மனிதராக பிறந்தும் மனிதத்தன்மையை வாழ வைக்கிறவர்கள். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாம் நமக்கு நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களை கூட இழந்து தவிக்கின்ற இந்த நேரத்தில் ஆயர் அவர்களிடம் நான் கொரோனாவுக்கு முன்பாகவே இந்த வெள்ளி விழா காலத்தை பற்றி கேட்ட பொழுது அவர் இசைவு தெரிவித்தார். அதற்கு பிறகு கொரோனா வந்துவிட்ட காரணத்தால் அந்த கொரோனா காலத்தில் நான் என்னுடைய பணிகளை நிறைவோடு தான் நான் செய்தேன். அதற்கு பிறகு இந்த பேராலயத்தில் புனித வளனார் பெருங்கோயிலில் நான் நன்றி திருப்பலியை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலும் நமது ஆயர் அவர்கள் பெரு விருப்பத்தோடு இருந்தார். இந்த நாளை அவர்தான் ஒதுக்கி தந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய அன்பான உரையில் என்னை கூர்ந்து எப்படி கவனிக்கிறார் என்று பார்த்து நானே வியப்படைந்தேன். நான் இந்த அளவிற்கு அவருக்குள் இருக்கிறேன் என்பதே எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதனால் அவர் சொன்னது போன்று இந்த வாழ்க்கையை நான் ஒரு சவாலாகத்தான் பார்க்கின்றேன். அதற்குள் எதிர் நீச்சல் போடுகின்றேன். எனது மதிப்பிற்குரிய ஆயர் அவர்களும் என்னுடைய இனிய நண்பர், நீண்ட காலமாக என்னோடு பயணிக்கிற நண்பர் ஜான் பீட்டர் அவர்கள் 2 பேருமே என்னுடைய ஒரு பக்கத்தை பற்றி மட்டும்தான் சொன்னார்கள். இன்னொரு பக்கம் அது மிகவும் வலிகள் நிறைந்தது, வேதனைகள் நிறைந்தது, சிலுவைகள் நிறைந்தது, துன்பங்கள் நிறைந்தது. அந்த பக்கத்தையும் சேர்த்துத்தான் நான் என்னை அலசி பார்த்து கொள்ளுகின்றேன். நான் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த 25 ஆண்டுகளை முடித்த பிறகும் கூட எனக்கு இறைவன் இந்த அளவுக்கு கருணை காண்பித்திருக்கிற தருணத்தில் நான் உயிர் வாழ்வதற்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா என்று தெரியவில்லை. இந்த திருப்பலியில் பல இடங்களில் தகுதியற்றவன் என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது ஒன்றுதான் எனக்கும் பொருத்தமான சொல்லாகப்படுகின்றது. ஏனென்றால் நான் கேட்டுக்கொண்டு இந்த உலகத்திலே பிறக்கவில்லை. நான் இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறப்பது கடவுள் எடுத்த முடிவாக இருக்கலாம். ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்பதில் நான் எவ்வாறு இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நாளுமே நான் சிந்தித்து கொண்டு தான் இருக்கின்றேன். நான் உண்மையிலேயே மனிதன் தானா என்ற கேள்வியை எப்பொழுதும் நிறுத்தவில்லை. இனியும் நான் நிறுத்தப் போவதில்லை. மனிதனை மனிதனாக மாற்றுவது மனித உடல் அல்ல என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். நாம் எவ்வளவோ படிக்கிறோம், எவ்வளவோ தெரிந்து கொள்கிறோம், எத்தனை அறிவியல், எத்தனை புவியியல், வரலாறு, கணிதம், எத்தனைவற்றை படிக்கிறோம். ஆனால் வாழ
படிக்கின்றோமா, வாழ்வியலை படிக்கின்றோமா என்றால் இல்லை. எவ்வளவு அறிவு வளர்ந்து விட்டது. விண்ணுக்கு செல்லுகிறோம், மண்ணுக்கு செல்லுகிறோம், எல்லா இடங்களுக்கு சென்றாலும். ஆனால் இவ்வளவு அறிவு தெளிவு பெற்றிருக்கிற இந்த காலத்தில் ஒரே ஒரு கொரோனாவை நம்மால் தோற்கடிக்க முடியவில்லை. அதற்கு முன்பாக நாம் தோற்று போயிருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய அறிவு குறைபாடுடையதாக இருக்கிறது. மனிதன் அறிவார்ந்தவன் தான், ஆனால் அறிவு மட்டுமே அவனை உருவாக்கவில்லை என்பதற்கு நாம் இதை விட வேறு என்ன சொல்ல முடியும்? எனக்கு வள்ளுவர் துணை நிற்கின்றார். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். என்னுடைய அறிவு எவ்வளோ கூர்மையானதாக இருந்தாலும் எனக்குள் மனித பண்பு இல்லை என்றால், மாந்த நேயம் இல்லை என்றால், மக்களை நேசிக்கவில்லை என்று சொன்னால் நான் என்ன பிறவி என்ற கேள்வியை கேட்கின்றார். அறிவினால் ஆகுவது உண்டோ? பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. நான் இந்த உலகத்திலே பிறந்து பிறருடைய துன்பத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், அடுத்தவர்களுடைய வலியும் வேதனையும் துன்பமும் அதில்தான் நான் என்னுடைய துன்பத்தை உணர்கிறேன் என்று புரியவில்லை என்று சொன்னால் நான் எப்படி ஒரு நல்ல மனிதனாக முடியும்? இந்த கேள்வியை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் சுருக்கமாக நம்முடைய ஆண்டவர் சொன்னது மிக மிக சுருக்கமாக, உன்னை போல் பிறரை நேசி. இதை விட என்ன வேண்டும்? இதை விட வேறு என்ன வேண்டும் நமக்கு வாழ்வியலுக்கு? அதையும் நான் என்னுடைய கருத்துக்குள் கொண்டு இருக்கிறேன். ஏழைகளுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிற கடவுளை கத்தோலிக்கர்கள் பெற்றிருப்பதை விட பெருமைக்குரியது வேறு எதுவாக இருக்க முடியும்? நம்முடைய திருத்தந்தை அவர்களும் பசுமை வாழ்விற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். பசுமை வாழ்வு என்பது இயற்கை வாழ்வு. பசுமையை நேசிக்காதவன் கத்தோலிக்கன் அல்ல என்று திருத்தந்தை குறிப்பிடுகின்றார். நம்முடைய கத்தோலிக்க மரபில் இயற்கையை காப்பாற்றுவது குறித்த அக்கறையோடு பேசுகின்றார். இன்றைக்கு 10 லட்சம் மக்கள் நாம் இந்த திருப்பலியை கொண்டாடுகிற நேரத்தில் புதுடில்லியிலே விவசாயிகள் கண்ணீர் புகை குண்டுகளுக்கு மத்தியிலே குற்றுயிரும் குலையுருமாக இருக்கிறார்கள். எந்த மனிதர்கள் நம்மை வாழ வைக்கிறார்களோ, சாப்பாடு ஓடுகிறார்களோ, அந்த மக்கள் தலைநகர் டெல்லியிலே கண்ணீரும் கம்பளையுமாக இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெருவெற்றி பெற வேண்டும் என்பதுதான். அவர்கள் போட்ட சோறு, அவர்கள் போட்ட உழைப்பு, அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட சில துளிகளைத்தான் இப்பொழுது அணிவித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அழிந்தால், இயற்கை அழிந்தால் நாம் நிச்சயமாக வாழ்வதற்கு உய்வதற்கு வழியே இல்லை. அந்த உணர்வோடு தான் நாம் இந்த நிலைகளிலே நாம் பார்க்கின்றோம். எனவே மனிதனாகிய நமக்கு எது இருக்கிறது என்பதை நான் கூர்ந்து இந்த 25 ஆண்டு கால அளவிலே ஒன்றை மட்டுமே என்னால் கண்டுபிடிக்க முடிகிறது. என்னுடைய உடம்பிற்கு கண்களும் காதுகளும் மூக்கும் செவியும் எல்லாமே இருந்தாலும், புறத்திலே இருக்கிற இந்த உறுப்புகளெல்லாம் இருந்தாலும் கூட என்னுடைய அகத்திலே இருக்க வேண்டிய ஒரே ஒரு உறுப்பு, அந்த உறுப்பு இருந்தால் மட்டுமே நான் மனிதன் என்று தெளிவு எனக்கு இருக்கின்றது. புறத்துறுப்பு எவன் செய்யும்? அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. அன்பு இல்லாதவருக்கு புறத்திலே இருக்க வேண்டிய உறுப்பு எது என்று சொன்னால் அன்பு மட்டும்தான். அந்த அன்பு இல்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் கெட்டு நாசமாய் போனதற்கு அன்பற்றவர்களும் அருளற்றவர்களும் தான் காரணம். எனவே அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு மட்டும்தான் வாழ்க்கை இருக்கும். புனித சின்னப்பர் சொன்னது போன்று, அன்பு எங்கு இல்லையோ, அன்பு இல்லை என்று சொன்னால், எனக்குள் அன்பு இல்லை என்று சொன்னால் நான் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் குப்பையும் கூலமுமாகத்தானே கிடப்பேன். எனவே என்னை மனிதனாக உயர்த்தி நிற்கின்ற ஒன்றை ஒன்று அன்பு மட்டும்தான். எனவே நான் துணிந்து என்னால் சொல்ல முடியும், அன்புதான் அறிவு. தன்னலமற்ற அன்புதான் பேரறிவு. அந்த மெய்யறிவை நோக்கிய தேடலில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வழியிலே ஆயரவர்களோடு இணைந்து நானும் இங்கு சில பணிகளை இந்த மறை மாவட்டத்திலே என்னால் செய்ய கிடைத்ததை பெரும் பேராகத்தான் நான் கருதுகின்றேன். என்னால் நிச்சயமாக என்னுடைய அன்பிற்கினிய உதவிகளை செய்ய முடியும் என்று நான் நம்புகின்றேன். சிலர் நான் செய்வது விளம்பரம் என்று நினைக்கிறார்கள். நான் அதை எந்த வகையிலே பார்க்கிறேன் என்று சொன்னால், என்னிடத்திலே அன்பு இல்லாமல் நான் எந்த காரியத்தை செய்தாலும் அது விளம்பரம்தான். என்னிடத்தில் அன்பு இருந்தால் மட்டுமே நான் செய்வது உண்மையில் சரியானதாக இருக்கும். எனவே அன்பு இல்லாவிட்டால் எந்த அமைப்பும், எந்த நிறுவனமும், எந்த சமயமும் இற்று விழுந்துவிடும். எந்த தனி மனிதனும் விழுந்து விடுவார்கள். அந்த அன்பு இருக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு வம்பு வழக்குகள் பெருத்து கொண்டிருக்கின்ற சூழலாக இருக்கின்றது. எனவே மீண்டும் நாம் அன்பு தலைத்தோங்க பாடுபட வேண்டும். ஒரே ஒரு கட்டளையை நம்ம ஆண்டவர் கொடுத்தார், அன்பு செய். விவிலியத்தை மூடி வைத்து விடலாம். இந்த கட்டளையை மட்டும் நம்மால் கடைப்பிடிக்க முடிந்தால், அந்த கட்டளைக்கு நான் இன்றைக்கு வரை செவிசாய்த்திருக்கிறேனா என்றால் பல முறை சறுக்கி விழுந்திருக்கின்றேன். எல்லோரையும் நேசிக்கின்ற அந்த மனித பண்பிலே தடுமாறி இருக்கிறேன். பல குழப்பங்களோடு தான் இந்த வாழ்க்கை இந்த 25வது ஆண்டு நிறைவிலும் கூட இருக்கின்றது. இருந்தாலும் கூட என்னுடைய மறைமாவட்ட குருக்களை பார்க்கிறேன். என்னோடு பள்ளிக்கூடத்தில் இருந்தும் படித்தவர்கள், என்னோடு குறுமடத்தில் படித்தவர்கள், இன்றைக்கு வரை பயணித்து வருகின்றவர்கள், பல்வேறு இடங்களிலிருந்து இங்கே வந்திருக்கிறவர்களை பார்க்கிற பொழுது நான் மீண்டும் ஒரு முறை என் பெற்ற தாய், என் பெற்ற தந்தையிலிருந்து தொடங்கிய இந்த பயணம் இன்றைக்கு இந்த காட்ட அளவிற்கு நீடிப்பதை பார்த்து
நான் நிறைவு அடைகின்றேன். என்னால் உறுதியாக சொல்ல முடிகின்றது, வாழ்தல் தான் வழிபாடு, அன்பே வழிபாடு, அன்புக்கும் வாழ்தலுக்கும் மிஞ்சிய வழிபாடு எதுவும் இல்லை என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. வெறும் சடங்குகளை போதும், சாத்திரங்களை போதும் என்று நினைத்திருந்தால் அது என்னை ஒரு நடமாடும் எந்திரமாக மாற்றியிருக்கும். ஆனால் அன்பு கொண்ட இதயத்தவராக வாழ வேண்டும் என்கிற சவாலை உங்களோடு சேர்ந்து நானும் இன்று புதுப்பித்து கொள்ளுகிற தருணமாக இந்த நாளை நான் எடுத்துக்கொள்ளுகின்றேன். இந்த நல்ல நாளில் வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. என்னுடைய அன்பிற்கினிய ஆயர் அவர்கள் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு மிகச் செழுமையான ஒரு மறையிறையை நிறைவேற்றினார். எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஆயர் அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பு பரிசை அளிக்கின்றோம். மேலும் இந்த இடத்திற்கு வந்திருந்தவர்கள் இந்த திருப்பலிக்கு பிறகு நடைபெறுகிற விருந்திலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன். இறுதி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவா, உமது பெயரின் மாட்சிக்காக எம் அருள் பணி திருநிலைப்பாட்டு ஆண்டு விழாவில் 25 ஆண்டு நிறைவிலே நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடியுள்ளேன். அதனால் நான் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம்முடைய அமைதியை அருள்வாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. நன்றியுடன் சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. பொன்னாடைகளையும் அன்பளிப்புகளையும் தவிர்க்கவும் என்று வெள்ளி விழா நாயகர் தெளிவாக கூறிவிட்டார். இருந்தாலும் மறைமாவட்ட சார்பாக மட்டும் இந்த எளிய பொன்னாடையை பெற்றுக்கொண்டு எங்களுடைய அன்பையும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன், அவர் அழுகுரல் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்
மனம் உவந்தே யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன். அவர் அழுகுரல் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனம் உவந்தேன். யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். நானே உன் கடவுள், வான்படைகளின் இறைவனாய் நானே இருக்கிறேன். என் பெயரால் செல்பவர் யாரோ, என் செய்தியை சொல்பவர் எவரோ, என் பணியினை செய்வார். அன்பும் அறமும் நீதியும் நேர்மையும் நிலை நிறுத்திடுவாரோ. யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா. கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும்,
வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே. அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகம் ஊறும் உனதன்பை புரியாமலே. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே. அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. தொடும் தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ. உந்தன் கடல் போன்ற அன்பின் துடி போதும் வாழ்வேன், ஒளிவூடு வாழும் மலர் போலாவேன். மனவாசல் திறந்தே உன்மயமாகுவே, கருணை உன் வடிவல்லவா. கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா. கருணை உன் வடிவல்லவா. செவியின்றி குயில் பாடலினிதென்று சொன்னால், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. உன் வானவின் மீனில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ. தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாக காய்வேன், இறை நீட்டும் யாழில் நரம்பாக தேய்வேன். நிலை என்ன வந்தாலும் உனை போற்றுவே, கருணை உன் வடிவல்லவா. கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா. கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும். எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா. கருணை உன் வடிவல்லவா. கருணை உன் வடிவல்லவா.
கடவுள் உன் பெயரல்லவா கருணை